Hi friends, Truth or Dare Chinese drama part 27 போட்டாச்சு. சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோவில் நான்பாட்டியானும் ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. ஆனால் அப்போ கரெக்டாக நான்பாட்டியானோட வாக்கிங் ஸ்டிக்கை ஹீரோயின் பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் நான்பாட்டியான் ஹீரோயினையும் சேர்ந்து செமையாக சுற்றி அந்த பள்ளத்துக்கு கீழே தள்ளி விட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோனால கொஞ்சம் கூட முடியல. அப்போது நான்பாட்டியானும் பாத்தியா, நான் உன்னோட அம்மாவையும் கொண்டுட்டேன், இப்போ உன்னோட ஒய்ஃபையும் கொண்டுட்டேன், நான் சீக்கிரமாகவே உன்னையும் அதே இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோவோட அப்பாவே அங்கே வந்துடுறாரு. அவரும் நான்பாட்டியான் ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறத பார்த்துட்டு டக்குன்னு போய் ஹீரோவோட அப்பாவும் செம ஃபோர்ஸில் போய் நான்பாட்டியான் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவை தூக்கி விடுறாங்க. ஆனா ஹீரோ நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் நான்பாட்டியான் கிட்ட உண்மையா சொல்லு, உன்னை லீட்டாங் தான் எங்க அம்மாவை கொல்ல சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது நான்பாட்டியானும் கிடையாது, உங்க அப்பா அங்க இருக்கவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அந்த டைம்ல கண்டிப்பா அவரோட நெக்ஸ்ட் கோல் டிராகன் ஸ்டாக்கேடா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவர் எங்க பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னையும் உங்க அம்மாவையும் கொல்லணும்னு நினைச்சோம். ஆனா நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவோட அப்பாவும் நீ இத்தனை நாளா என்னெல்லாம் தப்பு பண்ணியோ இன்னைக்கு அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவும் நான்பாட்டியான் கூட சேர்ந்து செமையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு நான்பாட்டியான் ஹீரோவோட அப்பாவை லாக் பண்ணிக்கிறான். ஆனா நான்பாட்டியானோட வாக்கிங் ஸ்டிக் பறந்து போயிருது. அதை போய் கரெக்டா ஹீரோ பிடிச்சு டக்குன்னு வந்து நான்பாட்டியான கொண்டுறாரு. நான்பாட்டியானும் இறந்ததுக்கு அப்புறமா ஹீரோவோட அப்பாவும் கண்ணை மூடிக்கிட்டே அவங்க ஒய்ஃபை நினைச்சுக்கிட்டு எப்படியோ நீ இறந்ததுக்கான ரிவெஞ்சை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஹீரோயினோட ஞாபகமே வருது. ஹீரோயின் விழுந்த இடத்துக்கு போறாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோவே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஹீரோவோட அப்பாவும் அவங்கள பேலஸ்கே திரும்ப கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ எந்திரிச்ச உடனே ஹீரோயினோட பேரை சொல்லி ரொம்ப புலம்புறாரு. டெப்டி ஜெனரல் கிட்டையும் ஹீரோயின் எங்க, அவளை தேடினீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு 1000 கொஸ்டின் கேட்கிறாரு. ஆனா டெப்டி ஜெனரல் நாங்களும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் தேடணும், ஆனா எங்களால கண்டுபிடிக்க முடியல, இன்னுமே சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ செமையா கடுப்பாகிறாரு. நீங்களாம் ரொம்ப யூஸ்லெஸ்ஸா இருக்கீங்க, நான் இப்பவே ஹீரோயினை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பட்டுக்கு கிளம்புறாரு. ஆனா ஹீரோனால நிக்க கூட முடியல. அவரும் தட்டி விழுந்து விழுந்து எந்திரிச்சு போறாரு. டெப்டி ஜெனரலும் ப்ளீஸ் உங்களுக்கு அடிபட்டிருக்கு, அதனால நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. ஆனா ஹீரோ கேட்குற மாதிரியே தெரியல. அவரும் ஹீரோயின் விழுந்த இடத்துக்கு போய் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா டெப்டி ஜெனரலும் செமையா கோவமாகி உங்களுக்கு தான் அடிபட்டிருக்கல அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ பாட்டுக்கு நிஜமா ஹீரோயின் இங்க தான் இருப்பா, உயிரோட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு தேடிட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா பயோ, லேடி லிங்கோ, ரியோ, மேடன்ட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்களும் ஹீரோவை தடுக்க பாக்குறாங்க. ஆனா யாராலையுமே ஹீரோவை தடுக்க முடியல. அப்ப கரெக்டா பாடி கார்டும் ஓடி வந்து ஹீரோ கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறான். ஆனா அதை படிச்சு பார்த்துட்டு ஹீரோ செமையா ஹாப்பி ஆயிடுறாரு. நான் உனக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு அந்த லெட்டரை தூக்கி வீசிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காரு. பயோவும் என்னதான் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்து பாக்குறான். அதாவது சிட்டுலின் தான் ஹீரோயினை இப்ப பிடிச்சு வச்சிருக்கான், ஹீரோ மட்டும் தனியா வரலனா கண்டிப்பா நான் ஹீரோயினை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். ஹீரோக்கு ஹீரோயினை சிட்டுலின் பிடிச்சு வச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் ஹீரோயின் உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு சந்தோஷப்பட்டு அவரும் ஹீரோயினை காப்பாத்த போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சுட்டு ரியோவும் ஹீரோயினுக்காக என்ன வேணா பண்ணுவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் மயக்கத்துல இருக்காங்க. ஆனா அவங்கள சிட்டுலின் கட்டி போட்டு வச்சிருக்காரு. ஆனாலும் ஹீரோயினோட ஃபேஸ் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு அவங்க கையை பிடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோயின் எந்திரிச்சிடுறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வச்சு ஹீரோவிங்க வர வைக்கலான்னு ட்ரை பண்றியா, நானும் ஹீரோவும் இப்போ எனிமி ஆயிட்டோம், அதனால கண்டிப்பா அவர் என்ன தேடி வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால சிட்டுலினும் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஆனா சிட்டுலின் இதுவும் நல்ல விஷயம் தான், இருந்தாலும் நீ தான் பிரின்சஸ் கிடையாதுல, அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டோன்னா ஹீரோயின் செமையா கடுப்பாகிறாங்க. என்னானாலும் எனக்கு ஹீரோ தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிட்டுலினும் செமையா கடுப்பாகிறாரு. என்ன நீ ஹீரோவை மட்டும் லவ் பண்ணுவ, என்ன லவ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா கேசினோவோட மேனேஜரும் வந்து ஹீரோ வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே சிட்டுலினும் இப்பதானே நீ அவன் வரமாட்டான்னு சொன்ன, அப்புறம் எப்படி அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காரு. சிட்டுலினும் ஒரு விலங்கு மாதிரியெல்லாம் ஹீரோயினுக்கு மாட்டி ஹீரோ இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சிட்டுலின் இங்க வந்ததுக்கு அப்புறமா ஹீரோவால கண்டிப்பா திரும்ப போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் ஹீரோவை அட்டாக் பண்ண சொல்றாங்க. ஆனா ஹீரோவும் எப்படியோ அங்கிருந்தெல்லாம் தப்பிச்சு எல்லாத்துக்கூடயும் செமையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த டைம்ல சிட்டுலினும் ஒரு அம்பு விடுறாரு. ஆனா அதுல இருந்து ஹீரோ தப்பிச்சிடுறாரு. ஆனா அது கேசினோவோட மேனேஜர் மேல பட்டு அவர் இறந்துடுறாரு. ரெண்டாவது அம்பு விடும்போது கரெக்டா ஹீரோவோட காலையே பட்டு அவரும் டக்குன்னு நில்டோன் போடுற அளவுக்கு போயிடுறாரு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் செமையா பயந்து போய் அவங்க விலங்கெல்லாம் அவுத்துட்டு டக்குன்னு ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனா அங்க பார்த்தா ஹீரோயின் ஓடி போகும்போது அந்த விலங்கெல்லாம் பாதியாவது வந்து ஒரு பைப்ல இருந்து உடைச்சு தண்ணி எல்லாம் விழுக ஆரம்பிச்சிருது. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சிட்டுலினும் செமையா சிரிக்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிடறாரு. ஐயோ நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், ஹீரோயின் மட்டும் அந்த விலங்க அவுத்துட்டாங்கன்னா அங்கிருந்து தண்ணி எல்லாம் வரும், அது முழுசா நிரம்பிடுச்சுன்னா இங்கெல்லாம் பாம் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் செமையா பதறி போறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நான் இல்லைனாலும் நீங்க உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் சிட்டுலினா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஹீரோவும் அந்த விலங்க எப்படியாச்சும் அவுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. கடைசியில ஹீரோவும் போய் அந்த விலங்க உடைச்சு விட்டுட்டு அந்த விலங்கையை எடுத்து சிட்டுலின் மேல கட்டி விட்டுட்டு சிட்டுலினை ரொம்ப தூரமா தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு டக்குன்னு அங்கிருந்து பறந்து வர ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா அந்த இடமே ஃபுல்லா பட்டாசை வெடிக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பாம்பு வெடிச்சிட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் திரும்ப பேலஸ்க்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்னோட அப்பா இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவருக்கு அடிபட்டிருக்கனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் எங்க அப்பா சரியானதுக்கு அப்புறமா கண்டிப்பா நாங்க இங்கிருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ ஒன்னும் தேவையில்லாமலாம் யோசிச்சுட்டு இருக்காத, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை பார்க்க போறாங்க. ஹீரோயினும் அவங்க அப்பாவை பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் ஆகி அவங்க கையெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினோட அப்பாவும் எந்திரிச்சிடுறாரு. நீ நல்லா தானே இருக்க, நான் இத்தனை நேரம் கடவுள்கிட்ட கனவுல கூட வேண்டிக்கிட்டே தான் இருந்தேன், நீ உயிரோட வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் நீங்க எதுக்காக இப்படி பதறீங்க, நான் நல்லா தான் இருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா ஹீரோவை பார்த்தோன்னே செமையா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா நீக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினோட அப்பாவும் நான் கேசினோல நிறைய கடன் வாங்கியிருந்ததுனால அவங்க ஒரு வெல்த்தியான உமன் இருக்கிற இடத்த என்ன கண்டுபிடிச்சு சொல்ல சொன்னாங்க. ஏன்னா அவங்க இல்லாத சமயத்துல அந்த இடத்துல இருந்து நிறைய பொருளை திருட போறதா தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினையும் கடத்திட்டு போயிடுவோன்னு சொல்லி பயமுறுத்தினதுனால தான் நான் இந்த வேலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுகிறாரு. அது மட்டும் இல்லாம நானும் திரும்ப அந்த இடத்துக்கு போனேன், அப்பதான் அவங்க எல்லாம் கொலை பண்ண வந்திருக்காங்கிற விஷயமே எனக்கு தெரியும். ஆனா அங்க ஒரு குட்டி பையன் வேற இருந்தான், அந்த பையனும் தெரியாம கத்திட்டான், அவனை நான் தான் மறைச்சு வச்சு எப்படியோ காப்பாத்திட்டு அங்கிருந்து நானும் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட அப்பாக்கும் புரியுது கண்டிப்பா அந்த குட்டி பையன் நீதானா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. ஹீரோவும் செமையா ஃபீல் ஆகிறாரு. ஆமா நீங்க என்னதான் காப்பாத்துனீங்க, இதோட நீங்க என்ன 2 தடவை காப்பாத்திருக்கீங்க, நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நான் நேரம் உயிரோட கூட இருக்க முடியாது, நீங்க காட்டி கொடுக்கலினாலும் கண்டிப்பா எங்க அம்மாவை அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுது புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே அங்க இருக்க ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேரும் ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்னதான் ஆச்சு, நீ எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே தானே வருவ அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் இப்ப நடந்த விஷயத்தையெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நிறைய விஷயம் நடந்துருச்சு, ஆனா இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, ஏன்னா அன்னைக்கு நீ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அப்போ நான் எந்திரிச்ச உடனே தேடினது உன்னதான், நான் உன்னை எல்லா இடத்துலயுமே தேடின தெரியுமா, என்னால நிக்க கூட முடியல, ஆனாலும் நான் உன்னை தேடினேன், எனக்கு அப்பதான் தோணுச்சு எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைனாலும் எனக்கு நீ மட்டும் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்போ இப்ப நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் என்ன இன்னுமே நான் சொல்ல வரதான் உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் எனக்கும் என்னோட லைஃப் முழுக்க உங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நான் இன்னொரு விஷயம் சொல்லணுமே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே சரி சரி வாங்க நான் எப்பவுமே சாப்பிட்ற 110 ஹால் அங்கே இருக்கு, நாம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. ஆனா அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கடைக்காரர் அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும் அந்த கடைக்காரர்கிட்ட இன்னைக்கு உங்க வாண்டன்ஸ் எல்லாமே நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. ஹீரோவும் அந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் உங்க அம்மா அப்பா எங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைங்களும் எங்க அம்மா அப்பா எல்லாம் ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா டிராகன் ஸ்டாக்கேட்ல இருக்கவங்க எல்லாம் அவங்கள கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி இதுக்கு மேல உங்களுக்கு பசிச்சுதுன்னா நீங்க வந்து என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருக்க ஒரு குட்டி பாப்பாவும் ஹீரோயின் கிட்ட நீங்க எதுக்காக எங்க கிட்ட இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு ஹீரோயினும் ஏன்னா குழந்தைங்கள பெரியவங்க தான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா டெப்டி ஜெனரலும் ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து உங்க அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப அவசரமா போய் பாக்குறாங்க. ஹீரோவும் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவோட அப்பாவும் நம்ம நிறைய ஆட்களை கோர்ட்டுக்கு சென்ட் பண்ணாததுனால அவங்கள நம்மள டிமோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோவோட அப்பா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ டிராகன் ஸ்டாக்கேடியே டெஸ்ட்ராய் பண்ணிருக்க, அதனால எனக்கு ஒன்று நினைச்சா பெருமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நீ கூப்பிட்டுட்டு இன்னைக்கு டின்னருக்கு வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒழுங்கா சாப்பிடலாம், மெயினா பயோவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் செமையா ஹாப்பியாகி பயோ மெய்டு டெப்டி ஜெனரல் பாடிகார்டுன்னு எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோவோட அப்பாவும் பயோவை பார்த்து உன்ன மாதிரி ஒரு யங் ஹீரோ கண்டிப்பா இருக்கணும், உன்னாலதான் ஹீரோவும் டிராகன் ஸ்டாக்கேடா அழிச்சிருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பயோ நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க, ஆனா அதுக்கு பதிலாக ஒரு 1000 டேல்ஸ் ஆஃப் கோல்டை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோவோட அப்பாக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாம முடிக்கிறாரு. உடனே
உடனே லேடி லிங்கோவும் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவன் டிராகன் ஸ்டாக்கெட்லேருந்து வந்துட்டாலுமே இன்னும் அவனோட ஹேபிட்ஸ் எல்லாம் மாறல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஸ்டெப் மதரும் பயோ கிட்ட இப்போ உன்னால தான் எங்கள் ஃபேமிலியே ஒன்றா இருக்கு, நீயும் எப்பவுமே எங்கள் கூட இப்படியே இருக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவோட அப்பா எங்ககிட்ட நீ கேட்குற மாதிரி 1000 tales ஆஃப் கோல்டு எல்லாம் கிடையாது, ஆனாலும் நான் உனக்கு ஒரு ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஹீரோவோட அப்பாக்காக கொடுத்த மிலிட்ரி கோட்டை எடுத்து காமிக்கிறாரு. என்ன இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்ட உடனே பயோவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் அங்கிருந்து போன உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் பயோக்கு கொடுத்த கோட்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் லேடி லிங்கமும் கண்டிப்பா இந்த கோட்டு அதை விட விலை ஜாஸ்தியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நான் இதை விற்கட்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா லேடி லிங்கம் கொஞ்ச நேரம் வாய முடிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் எல்லாரும் உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவும் இன்னைக்கு தான் நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், அதனால வாங்க நம்ம எல்லாரும் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினும் லேடி லிங்கோவும் பயமும் ஒன்னா வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் லேடி லிங்கோ கிட்ட நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போலாமே அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் சரி நம்ம எங்க தான் போக அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா ஹீரோயின் பயோ லேடி லிங்கியோ அப்படின்ட்டு எல்லாருமே ஜோடி ஜோடியா நின்னுக்கிட்டு செம ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பயோவும் ஹீரோயின் கிட்ட நாங்க 2 பேரும் இங்கே இருக்க விரும்பல, நாங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு வெளில போய் ஜாலியா இருந்துட்டு வரலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டோன்னா ஹீரோயின் லைட்டா சேட் ஆகிடுறாங்க. நம்மலாம் இப்பதான் ஒன்னா சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சோம், ஆனா அதுக்குள்ள ஏன் போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது லேடி லிங்கமும் நான் இவ்வளோ நல்லா பிரின்சஸாக இருந்தேன், நான் இது வரைக்கும் வெளி உலகமே சுற்றி பார்த்தது கிடையாது, பயோ மாதிரி என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தன் கிடைச்சதுக்கப்புறம் நான் இந்த உலகம் முழுக்க சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா ஹீரோயினும் சரி நீங்கள்லாம் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, உனக்கு என்னைக்காவது அங்கெல்லாம் ஃபன் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா உடனே என்னை தேடி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிங்கி ப்ராமிஸ் வேற பண்ணிட்டு இருக்காங்க. டெப்டி ஜெனரலும் பாடிகார்டும் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு செமையாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மெய்டு மட்டும் மூஞ்சியும் உம்முன்னு வச்சுட்டு இருக்கா. இதனால டெப்டி ஜெனரலும் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மெய்டும் லேடி லிங்கோ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாடிகார்டு அங்க பாரு லேடி லிங்கோ எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு, இதுக்கு முன்னாடி இவங்க இவ்வளவு சந்தோஷமா நீ என்னைக்காச்சும் பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவளும் சமாதானம் ஆயிக்கிறா. இப்போ மெய்டும் டெப்டி ஜெனரலாக பிடிச்சிக்கிறா. கடைசியில் பார்த்தா எல்லாரும் ஜோடி ஜோடியாக ஆகிட்டாங்க. இதை பார்த்துட்டு பாடிகார்டும் சே நாம மட்டும் சிங்கிளா இருக்கமேன்னு சொல்லிட்டு அவனோட கத்தியை ஹக் பண்ணிட்டு பாவமா மூஞ்சியை வச்சுட்டு நின்னுக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பயோவையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் லேடி லிங்கோவோட கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு லேடி லிங்கோ போறதுல மனசே இல்லை. அப்போ லேடி லிங்கோவும் ஹீரோயின் கிட்ட நீ என்னோட மெய்டையும் பாடிகார்டையும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மெய்டு பாட்டுக்கு லேடி லிங்கோவை போய் ஹக் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. லேடி லிங்கோவும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சீக்கிரமாவே திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பயோக்கும் ஹீரோவை விட்டுட்டு போறக்க மனசே கிடையாது. அவனும் ஹீரோ கிட்ட எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ பார்க்க தான் ரொம்ப ரஃபா தெரியுற, ஆனா ரொம்பவுமே சாஃப்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு அவனும் கிளம்புறான். இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஹீரோவும் செஸ் விளையாடுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஹீரோயினும் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ப்ளீஸ் என் கூட வாங்க நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ இல்ல நான் எங்க அப்பா கூட செஸ் விளையாட போகணும், அதனால நீ போய் வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு, நான் இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இப்ப மட்டும் நீங்க வரலினா நான் திரும்ப ராக் பிரேக்கிங் பண்ண போயிருவேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ உனக்கு அவ்வளோ போர் அடிக்குதுன்னா போவேன், போய் கேலிகிராஃபி ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மெய்டும் டெப்டி ஜெனரலும் அவசரமாக ஓடி வராங்க. மெய்டும் ஹீரோயின் கிட்ட ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு, என்னன்னா ஹீரோ டிராகன் ஸ்டாக்கெடை டெஸ்ட்ராய் பண்ணதை செலிப்ரேட் பண்றதுக்கு வேண்டி கோர்ட்டுக்கு ஹீரோவை வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லேடி லிங்கோவையும் 9th லார்டு பார்க்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா இவங்க எல்லாருமே பதறி போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.